கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்த பல வரைபடங்களை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதில் ஒன்றுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஓட்ட பந்தயத்தை போன்றது. இதை குறித்து தான் எபிரேயர் 12:1 நாம் வாசிக்கிறோம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். இந்த வசனம் ஒரு ஓட்ட பந்தய வீரன் தனது ஓட்ட பந்தயத்தை அணுகுவதைப் போல கிறிஸ்தவர்களாகிய நாம் நமது கிறிஸ்தவ வாழ்க்கையை அணுக வேண்டும் என்று கூறுகிறார். 3 வார்த்தைகளை கொண்டு இந்த வசனத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது தள்ளிவிட்டு, இல்லைனா விட்டுவிடு என்று சொல்லலாம். கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஓட்டத்தை நாம் வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்றால் சில காரியங்களை நாம் விட்டுவிட வேண்டும். எவைகளை விட்டுவிட வேண்டும்? பாரமான யாவற்றையும், சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும். இப்போ பாரம்னா என்னது? என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை தடை செய்யக்கூடிய, நான் விசுவாசத்தில் வளர தடையாக இருக்கிற எந்த ஒரு காரியத்தையும் நான் விட்டுவிட வேண்டும். அதே போல் என்னை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவங்கள். இங்கே நெருங்கி இருக்கிற பாவங்கள் என்று சொல்லும்போது நம்மால் விட்டுவிட முடியாத பாவங்கள். சில பாவங்களை நம்ம எப்போதும் செய்து கொண்டே இருப்போம். இதை செய்யக்கூடாதுன்னு தினமும் நினைப்போம், ஆனால் திரும்ப திரும்ப அதே பாவத்தை நம்ம செய்து கொண்டே இருப்போம். இதை டார்லிங் சின்ஸ் என்று ஆங்கிலத்திலே அழைப்பார்கள். எனக்கு மிகவும் நெருக்கமான பாவம். அப்படிப்பட்ட சில பாவங்கள் என்ன? புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 13:12 இருளின் கிரியைகள், அதாவது பிறர் அறியாமல் நாம் செய்கின்ற பாவங்கள். நம்ம கணவனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ பெற்றோருக்கோ போதகருக்கோ நமக்கு நெருக்கமானவங்களுக்கு கூட தெரியாது, ஆனால் அந்த பாவத்தை நம்ம மறைவாக செய்து கொண்டிருப்போம். இப்போ இருளின் பாவத்தை நாம் விட்டுவிட வேண்டும். எபேசியர் 4:22 பழைய பாவ மனிதனைப் போல் வாழ்வதை நாம் நிறுத்திவிட வேண்டும். அதாவது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேனோ அந்த பாவங்களை என்னுடைய வாழ்க்கையில் நான் தொடர்ந்து செய்யக்கூடாது. எபேசியர் 4:25 மாயையான ஒரு வாழ்க்கை, பொய்யான ஒரு வாழ்க்கை, அதாவது எல்லாத்துக்கும் முன்னாடி வேஷம் போடுறதை நான் நிறுத்திடணும்னு வேதம் சொல்லுது. கொலோசையர் 2:8 கோபம், கெட்ட வார்த்தைகள், அதே போல பகை, பழிவாங்குதல் ஆகியவற்றை நான் விட்டுவிட வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. 1 பேதுரு 2:1 மாய்மாடம், பொறாமை, புறம் கூறுதல், இப்படி நிறைய காரியங்களை நம்ம வேதத்திலிருந்து உதாரணம் காட்டிக்கொண்டே போகலாம். என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை எது தடை செய்கிறது? அதை நான் விட்டுவிட வேண்டும். அதே போல் என்னை நெருங்கி நிற்கும் பாவங்கள், யாருக்குமே தெரியாமல் நான் செய்து கொண்டிருக்கிற பாவங்கள், நான் விட்டுவிட வேண்டும் என்று நினைத்தும் விட்டுவிட முடியாமல் எப்போதும் எனக்கு நெருக்கமாக இருக்கிற பாவத்தை நான் தள்ளிவிட வேண்டும். 2வது வார்த்தை நோக்கிப்பார். தள்ளி விட்டுறணும். 2வது நோக்கி பார்க்கணும். யாரை நோக்கி பார்க்க வேண்டும்? இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். அவர் தான் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை தொடக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார். அவர் நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்ததினாலே நமக்கு ரட்சிப்பு கிடைக்கப்பெற்றது. அவர் மீண்டும் நம்மை தேடி வரும்போது நம்முடைய ரட்சிப்பு முழுமை அடையும். அப்போ நாம் இயேசுவை நோக்கி போக வேண்டும். பின்னாடி திரும்பி பார்க்கணும்னா விசுவாச வீரர்களை திரும்பி பார்க்கணும். நமக்கு முன்பதாக விசுவாச வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தவர்களை நம்ம திரும்பி பார்க்கணும். நம்மை சுற்றியுள்ள மனிதர்கள், நம்மை குறித்து தவறாக பேசுகிறவர்கள், நம்மை சோர்ந்து போக பண்ணுகிறவர்கள், அவர்களெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. முன்னாடி பார்க்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கணும். அவருடைய முகம் எப்போதும் என் கண்ணுக்கு முன்பதாக நிற்க வேண்டும். நான் அவரை சேர வேண்டும் என்று நான் தொடர்ந்து முன்னேறி செல்ல வேண்டும். 3வது வார்த்தை பொறுமையோடே ஓடக்கடவோம். ரன் வித் பர்சிவியரன்ஸ். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சாதாரண ஒரு வாழ்க்கை அல்ல. அதிலே பல கஷ்டங்கள், பல போராட்டங்கள், பல சவால்கள், பல நிந்தைகள் உண்டு. அவைகளின் மத்தியிலே நாம் பொறுமையோடு போகணும். ஏன்னா ஒரு நாள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிறாரு. அவரை முகமுகமாக நம்ம தரிசிக்க போகின்றோம். அதுவரைக்கும் அவருக்காக காத்திருந்து பொறுமையோடு எல்லா கஷ்டங்களையும் சகித்து நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும். இன்றைக்கு நான் எந்த காரியத்தை விட்டுவிட வேண்டும்? என்னுடைய வாழ்க்கையில் என்ன பாவம், என்ன பாரம் நான் விசுவாசத்தில் வளராமல் எனக்கு தடையாக இருக்கிறது? நான்
யாரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன்? எதை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன்? நான் இயேசுவின் முகத்தை பார்த்து நடக்கிறேனா? இயேசுவை நோக்கி செல்கிறேனா? இல்லை வேறு எதையாவது நோக்கி என்னுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்குதா? இயேசுவை தவிர வேறு எதையாவது நோக்கி என்னுடைய வாழ்க்கை நகருமே என்றால் அதை நான் விட்டுவிட்டு இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். அடுத்ததாக நான் பொறுமையோடு முன் செல்ல வேண்டும். அந்த கிருபையை கர்த்தர் தாமே நமக்கு கொடுப்பாராக. ஆமென்.